டெல்லியில என்னோட பையன் ஸ்கூலுக்கு போகலாமா வாங்க. அதுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு. சொட்டர்லாம் போட்டு இங்க நல்லா குளிருன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ தம்பி சின்ன பையனையும் கிளப்பிக்கிட்டு நான் வந்து போயாச்சு. ஒரு ஆட்டோ தான் எப்பவும் போல ஆட்டோக்கார பையா வருவாங்கல்ல, அவங்கள தான் வந்து கூப்ட்டுருந்தேன். ஸோ அவர் வந்து பாருங்களேன், அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்களேன், முன் சைட்ல. அவரு நல்லா டேக் கேர் பண்ணிப்பாரு தம்பிய. ஸோ அதனால நாங்க வந்து போயிட்டே இருந்தோம். ஸோ எதுக்காக போறேன் அப்டின்னா, ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் புக்ஸ், யூனிஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து போனேன். வந்து நல்லா கிரவுண்ட்ல ஸ்கூல் முடிஞ்சுல, நல்லா கிரவுண்ட்ல வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. இங்க பாருங்களேன் ஸ்கூல்ல அழகா சரஸ்வதி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் மேல ரூம்ல தான் போய் வாங்கிட்டு எல்லாமே பேசிட்டு அப்புறம் வந்து வந்தாச்சு நாங்க. அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுக்கார பையனையும் அப்படியே கூட்டிட்டு நாங்க வந்து ஆட்டோல வந்து கிளம்பியாச்சுங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ ஃப்ரூட்ஸ் வந்து இந்த பாதையில வித்துக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன். குளிர் காலத்துல ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியலன்னு நம்மலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இங்க உள்ளவங்கலாம் நார்மலா தாங்க சாப்பிடுறாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல. அப்புறமா சாம்பாரு, நம்ம ஊறுகாய் தாளிச்சதெல்லாம் வச்சு அவங்களுக்கெல்லாம் குடுத்துட்டு நம்மளும் சூப்பரா லஞ்ச் முடிச்சுட்டோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.